வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவி என்ஐஎஸ் ஆசிரியை. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஹோம் சயின்ஸில் இருக்கிற 5th சாப்டர், அதாவது ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டு. சாப்பிட்ற உணவை ரொம்ப நாளைக்கு கெடாமல் எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கலான்றதை நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அக்டோபர் எக்ஸாம்ஸு பற்றி நிறைய பசங்களுக்கு டவுட் இருக்குது. எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதான்ட்டு. அப்போ இருக்க சுச்சுவேஷன் எப்படி இருக்க பொறுத்து தாங்க அக்டோபர் எக்ஸாம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா அக்டோபர் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நடக்கும். லாஸ்ட் இயரும் நடந்துச்சு, ஆனால் போஸ்ட்போன் ஆகி ஜான்வரியில் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வரல என்ஐஓஎஸ் இருந்து. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம்ஸ் நடந்துச்சுன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கான டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். ஸோ வரைக்கும் உங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். வாங்க வீடியோ. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட், அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபுட்டை ரொம்ப நாளைக்கு கெடாமல் பாதுகாப்பாக எப்படி வச்சுக்கலாம் தான் அர்த்தம். ஸோ இதில் இருக்க ஒரு சில மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் மீன்ஸ், அதாவது ஃபுட்டை பாதுகாப்பாக பதமாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றது. அதுக்கு சாய்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு டு கீப் ஃபுட் சேஃப், சாப்பிட்ற உணவை பாதுகாப்பாக வச்சுக்கிறது. பி டு ரிட்டைன் குவாலிட்டி ஆஃப் ஃபுட், அதாவது ஃபுட்டோட குவாலிட்டி, தரம் மெயின்டைன் பண்ணுறது, அப்படியே வச்சுக்கிறது. அப்புறம் டு ப்ரிசர்வ் டீகம்போசிஷன் ஆஃப் ஃபுட், சாப்பாடு கெடாமல் எப்படி வச்சுக்கிறது. நாலாவது பார்த்திங்கன்னா ஆல் த அபவ், மேலே கொடுத்துருக்க அனைத்தும். ஸோ ப்ரிசர்வேஷனுக்கு அர்த்தமே என்னென்னா, ஃபுட்டு கெடாமல் இருக்கணும், அதோட குவாலிட்டி அது தரம் அப்படியே இருக்கணும், அதே நேரம் ஃபுட் சேஃபாகவும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே தான் ஃபுட் ப்ரிசர்வேஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஆன்சர் ஆல் த அபவ்ன்றது தான் வரும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த மெயின் ரீசன் ஃபார் ப்ரிசர்விங் ஃபுட் இஸ் டு, ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இம்ப்ரூவ் இட்ஸ் கலர் அண்ட் டேஸ்ட், அதோட கலரும் டேஸ்ட்டும் அதிகரிக்கிறது. ரெண்டாவது இன்க்ரீஸ் இட்ஸ் ஷெல்ஃப் லைஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு கெடாமல் எத்தனை நாளைக்கு இருக்குதோ அதுதான் அதோட ஷெல்ஃப் லைஃப். யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எத்தனை நாளைக்கு அது நல்லா இருக்குதோ அதுதான் ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக ஃபுட் ப்ரிசர்வேஷன் பண்ணுறோன்றாங்க. தேர்டு மேக் காஸ்ட்லி ஃபுட் அவைலபிள், ரொம்ப விலையான உணவு கிடைக்கணுன்றதுக்காக பண்ணுறது தான் ஃபுட் ப்ரிசர்வேஷன். அப்புறம் சேஞ்ச் இட்ஸ் டெக்ஸ்சர், பார்க்குறதுக்கு அதோட தோற்றம் மாறி இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது தான் ஃபுட் ப்ரிசர்வேஷன்ன்றாங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் இட்ஸ் கலர் அண்ட் டேஸ்ட், அதோட கலரும் டேஸ்ட்டும் நல்லா ப்ராப்பராக இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கணுன்றதுக்காக பண்ணுறது தான் ஃபுட் ப்ரிசர்வேஷன். அடுத்தது பேரிஷபிள் ஃபுட்டுனா கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2-3 நாள்லேயே அந்த யூஸ் பண்ணிடணும். கெடக்கூடிய பொருட்களை தான் நம்ம பேரிஷபிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஜாகரினா வெல்லம், பி சுகர், பல்சஸ் பருப்பு வகைகள், அப்புறம் ஆப்பிள். ஸோ இதில் எது பேரிஷபிள், சீக்கிரம் கெடக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தாங்க. விச் இஸ் நாட் ஏ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், இது 4ல் இது நேச்சுரல், இயற்கையாகவே ப்ரிசர்வேஷன் உணவை கெடாமல் பார்த்துக்கக்கூடியது எது, இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டா, வாட்டரா, சுகரா, ஆயில், பார்த்திங்கன்னா வாட்டர் தான். சரியா? இது வாட்டர் இருந்தால் ஃபுட் கெட்டுடும். இங்கே நாட் ஏ ப்ரிசர்வேட்டிவ் கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ண முடியாது, அதை ஃபுட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, ப்ரிசர்வேட்டிவாக இதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் இஸ் நாட் ஏ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், அதாவது இயற்கையாகவே ஃபுட்டை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, நாட் கேட்டிருக்காங்க. அப்போ சால்ட்டு, சுகரு, ஆயில் எல்லாமே நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ங்க. இது எந்த பொருளில் அதிக அளவில் இருக்குதோ இதில் செய்யக்கூடிய பொருட்களில் தான் கெடாது, ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். சால்ட் பார்த்திங்கன்னா இந்த மிக்சரு, சிப்ஸு, அப்புறம் ஊறுகாய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாது. சுகர் பார்த்திங்கன்னா இந்த ஜாமு இதெல்லாம் செய்யுது. அப்புறம் இந்த சாஸு, சிரப்பு எல்லாம் செய்கிறது சுகரில் தான். ஸோ இதிலெல்லாம் செய்கிற ஐட்டம்ஸ் ஆயில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ இதில் செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு கெடாது. அப்போ எது
வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாதுன்னு கேட்டால் வாட்டர் இருந்தாங்க ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ்சரைசேஷன் இஸ் கன்சர்ன்டு வித் பாஸ்சரைசேஷன் எதுக்கு பண்ணுவாங்க? மில்கா, வாட்டரா, சுகரா, ஆயிலா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மில்க் தான். ஸோ இதில் என்ன நடக்கும்னா பாலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை உடனே கோல்டு டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த சடன் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னால் இந்த ஹீட்லேருந்து உடனே கோல்டான டெம்பரேச்சருக்கு வர்றதுனால என்ன ஆகுதுன்னா பாலில் இருக்கிற அந்த கிருமிகள் அந்த சடன் சேஞ்ச் அந்த டெம்பரேச்சர் மாற்றத்தை வந்து ஏற்றுக்க முடியாது, அதுங்க எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து பாஸ்சரைசேஷன் சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து ஃபேக்ட்ரிஸில் நடக்கும். பால் பேக்கெட் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பாஸ்சரைஸ்டு மில்க்குன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா மில்க்குக்கு தான் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கொஷின் ஆன்சர்ஸ் மாடல். இதுக்கு முன்னாடி வந்து மல்டிபிள் சாய்ஸ் பார்த்தோம். இப்போது இதில் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டீஹைட்ரேஷன்னு கேட்டிருக்காங்க. இங்கே டீஹைட்ரேஷனுக்கு என்ன அர்த்தன்றது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். டீஹைட்ரேஷன்னா என்னென்னா ஒரு உணவுலேருந்து சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து நீர், அதாவது ஈரப்பதத்தை முழுமையாக எடுத்துடணும். ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த உணவு வந்து கெடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். The word dehydration means removing of water or moisture from foods. The home method of dehydration is sun drying. வீட்டில் கூட நம்ம இந்த டீஹைட்ரேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்னா மேலே வத்தல் போடுறது மாடியில், அப்புறம் அப்பளம் போடுவாங்க வீட்டில் அம்மாங்கெல்லாம். ஸோ இது வந்து எதுக்கு போடுறாங்கன்னா அந்த வத்தல் வந்து முழுமையாக காஞ்சிடணும், அதில் இருக்க ஈரம் அந்த தண்ணி எல்லாமே வற்றி போயிடணும். அப்போ தான் அந்த அப்பளம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீண்ட நாளைக்கு யூஸ் பண்ணலான்றதுக்காக. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கிவ்ஸ் இஸ் டைப்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எனி சப்ஸ்டான்ஸ் தட் இஸ் ஆடட் டு ஃபுட் டு மேக் இட் லாஸ்ட் ஃபார் எ லாங்கர் டைம் இஸ் கால்ட் அஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதாவது ஒரு உணவில் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த உணவு நீண்ட நாளைக்கு கெடாமல் நம்ம யூஸ் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்கும். இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட், சுகர் ஆர் ஆசிட் இன் எ ஃபுட் ப்ரிவென்ட்ஸ் இட்ஸ் ஸ்பாயிலேஜ். அதாவது ஒன்று உப்பு, இதெல்லாம் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்க. சால்ட்டு, சுகர், ஆசிட் எல்லாமே இது அதிக அளவில் ஒரு உணவில் இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரம் கெடாது, ஸ்பாயில் ஆகாது. Therefore, salt, sugar or acids are substances which act as preservatives. ஸோ சால்ட்னா ஊறுகாய், சுகர்னா ஜாம்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆசிட்னு பார்த்திங்கன்னா வினிகர், இதெல்லாம் வந்து ஊறுகாலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொருளெல்லாம் என்ன ஆகும்னா நீண்ட நாளைக்கு கெடாமல் இருக்கும், நம்ம ரொம்ப நாளைக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ரெண்டு விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதில் என்னென்ன வருதுன்னா சால்ட்டு, சுகர், லெமன் ஜூஸ், வினிகர், ஆயில் அண்ட் ஸ்பைசஸ், ஒரு சில மசாலா வகைகள் கூட வரும், ஆர் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. இது எதுனான்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட், சிட்ரிக் ஆசிட்ஸ் அண்ட் சோடியம் பென்சோயேட் ஆர் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மூலமாக கூட ஒரு சில சாப்பாட்டு உணவுகளை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் பிரின்சிபல் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட் ப்ரிசர்வேஷனோட பிரின்சிபல்ஸ், அதாவது கொள்கைகள், ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரிமூவல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் இன்ஆக்டிவேட்டிங் தெம். உணவில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது நுண்ணுயிர்கள், சின்னதாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது கிருமிகள், சரியா? அதை வந்து இன்ஆக்டிவேட்டிங் பண்ணணும், அதை வந்து செயல் இழக்க வைக்கணும். ஏன்னா அது இங்கே இருந்துச்சுன்னா உணவு வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். திஸ் இஸ் டன் பை ரிமூவிங் ஏர், வாட்டர், lowering or increasing temperature, increasing the concentration of salt or sugar or acid in the food. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம்? சாப்பாட்டில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த நுண்ணுயிர்களை எப்படி நம்ம இன்ஆக்டிவேட்டிங், அதாவது கொன்னுடலாம், அழிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதில் இருக்க காற்று, வாட்டரு எடுத்துடலாம், சரி? ஏர்டைட் கண்டெய்னரில் பேக் பண்ணி வைங்கன்னு நிறைய பொருள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுவும். வாட்டர் எடுத்துகிட்டு தான் டீஹைட்ரேஷன் பண்ணுறது. லோவரிங் ஆர் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். லோவரிங் டெம்பரேச்சர்னால் கூலான இடத்துல வைக்கிறது, அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. அப்புறம் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர்னால் அடிக்கடிக்கு சூடு பண்ணுறது,
அது மூலமாக கூட ஃபுட்டை வந்து கெடாமல் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர் ஆர் ஆசிட் இந்த ஃபுட், அதாவது சால்ட்டு சுகர் இல்லை ஆசிடை ஆட் பண்ணி நம்ம அந்த ஃபுட்டை வந்து கெடாமல் பார்த்துக்கணும். If we want to preserve green leafy vegetables, we have to remove the water from the leaves so that microorganisms cannot survive. அதாவது பச்சை காய்கறியை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்தை ஃபுல்லாக எடுத்துடணும் அப்படின்றாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கும், ஒன்று வத்தல் போடுவாங்க, இந்த பாவக்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கூட அதை வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் வச்சுருக்கலாம். We do this by drying the green leafy till all the moisture evaporates. இது காய வச்சு எப்படி பண்ணலான்னா, காய வச்சு அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக இவாப்ரேட், வெயிலில் காய போடுறது ஃபுல்லாக இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து காய போட்டு அதுங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரிசர்வேஷனோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, இன்ஆக்டிவேட்டிங் என்சைம்ஸும் ஒரு விதமான வந்து கிருமிகள் தான். அதுவும் வந்து உணவு வந்து என்ன பண்ணோன்னா அழிக்கக்கூடியது. ஸோ என்சைம்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபுட் கேன் இன்ஆக்டிவேட் பை சேஞ்சிங் தேர் கண்டிஷன் சச் அஸ் டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர். இதுக்கும் அதே தாங்க, டெம்பரேச்சர் அதாவது ஒன்று கூலாக வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும், இல்லை அடிக்கடிக்கு ஹீட் பண்ணணும், இல்லாட்டி அதில் இருக்கிற மாய்ஸ்சர் ஈரப்பதத்தை முழுசாக எடுத்துடணும். When we preserve peas, one of the method of preservation is to put them for few minutes in boiling water. பச்சை பட்டாணியை ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பாயிலிங் வாட்டரில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து காய வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஏர்டைட் பேக்கெட்டில் பேக் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து பீஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான மெத்தடு. இப்படி எதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, எந்த இடத்துல இந்த காய்கறியெல்லாம் விளையாது, குளிர் பிரதேசம் எடுத்துக்கோங்க, பனி பெய்கிற பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் விளையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு காய்கறி அனுப்பணுன்னா இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி தான் அனுப்பணும். ஏன்னா அப்படியே நம்ம எடுத்து அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சோன்னா என்ன ஆகும்னா, அந்த உணவு கொஞ்சம் நாள்லேயே கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சோன்னா அங்கே போய் சேர்கிற வரைக்கும், அவங்க அதை கன்சியூம் பண்ணுற வரைக்கும் அந்த காய்கறி அந்த உணவு வந்து சேஃபாக இருக்கும், கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, திஸ் மெத்தட் இன்ஆக்டிவேட் என்சைம்ஸ் அண்ட் thus ஹெல்ப்ஸ் இன் ப்ரிசர்வேட்டிங் ஃபுட். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, என்சைம்ஸோட அடுத்தது வாட் இஸ் ஃபுட் ப்ரிசர்வேஷன், அதாவது ஃபுட்டை பதப்படுத்துறது காப்பாற்றி வைக்கிறதுனா என்ன கேட்குறாங்க. The dictionary meaning of the word preservation is to keep safe, retain quality, prevent decomposition or fermentation. அதாவது டிக்ஷனரியில் ப்ரிசர்வேஷனுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, சேஃபாக வச்சுக்கிறது, குவாலிட்டியாக அப்படியே மெயின்டைன் பண்ணி தரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது, ப்ரிவென்ட் டீகம்போசிஷன் அதாவது அழுகாமல் பார்த்துக்கிறது, ஆர் ஃபர்மெண்டேஷனாக புளிப்புத்தன்மை வராமல் பார்த்துக்கிறது தான் வந்து ப்ரிசர்வேஷனுக்கு அர்த்தம். When we apply this meaning to food preservation, it can be defined as, இப்போ இதை வந்து நம்ம ஃபுட் ப்ரிசர்வேஷனோட சேர்த்தா என்ன மீனிங் வருதுன்னா, a process by which certain foods like fruits and vegetables are prevented from getting spoiled for long period of time. ரொம்ப நாளைக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுற செயல்முறை ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் the color, taste and nutritive value of food is also preserved. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபுட்டோட கலரு, டேஸ்ட்டு, நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதில் இருக்கிற ஊட்டச்சத்து அதுவும் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வை டு வி நீட் டு ப்ரிசர்வ் ஃபுட், எதுக்கு ஃபுட்டை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. Farmers makes arrangement to transport the excess quantity to regions where either mangoes is not grown. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இடத்துக்கு தேவைப்படுற அளவு யூஸ் ஆனது தேவைப்படுறது அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிறத வேறு ஒரு சில ரீஜன்ஸ்க்கு, வேறு ஒரு சில பிரதேசத்துக்கு அனுப்புவாங்க. எங்கே அந்த மாம்பழங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் அனுப்புவாங்க. அந்த மாம்பழத்தை வந்து அனுப்புவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இஃப் he does not do this, the excess produce will rot and go waste.
இதை அவர் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா எக்ஸஸாக விளைஞ்ச மாம்பழம் வந்து ஒரே இடத்துல இருந்து என்ன ஆகும், கெட்டு போயிடும், வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. த ஃபார்மர் வில் தென் லூஸ் மணி. இதனால் ஃபார்மர் விவசாயிக்கு நிறைய நஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது அந்த பிரதேசத்துக்கு இந்த மாம்பழத்தை அனுப்புறதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா இந்த மாம்பழத்தை ஒன்று ப்ரிசர்வ் பண்ணி அனுப்பணும். ஸோ ஏன்னா அந்த இடத்துக்கு போய் சேர்கிற வரைக்கும் அந்த மாம்பழம் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் கலராகவும் குவாலிட்டியாகவும் மெயின்டைன் ஆகிருக்கணும் அந்த மாம்பழத்தில். There is still some quantity which is left after the fresh fruits in consumption by the people. It is this quantity which has to be preserved for consumption during the month when mangoes is not available. So தேவையான அளவு மாம்பழம் கன்சியூம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற மிச்சம் மீதி மாம்பழத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. எதுக்குன்னா மாம்பழம் விளையாத சீசன்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் மற்றன்றதுக்காக வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. Preservation of foods is done during the month when food available in large quantity and therefore at low cost. Preservation of food எப்போ பண்ணுவாங்கன்னா எந்த மந்தில் அதிக அளவில் வந்து ஃபுட் விளையுதோ, மாம்பழம் விளையுதோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் விளையுதோ அந்த மந்த்லேயே ப்ரிசர்வேஷன் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வர சீசன்ஸில் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்புறம் வர சீசன்ஸில் அந்த ஃப்ரூட்டும் அந்த வெஜிடபிளும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரீசன் ஃபார் ப்ரிசர்விங் ஃபுட் இஸ் டு டேக் கேர் ஆஃப் த எக்ஸஸ் ப்ரொடியூஸ். அதாவது அதிக விளைச்சலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் பண்ணக்கூடியது தான் இந்த வந்து ப்ரிசர்வேஷன்றது. The reason for preserving food is that they add variety to our meals. ஸோ அதிக அளவில் நம்ம மீல்ஸில் வந்து வெரைட்டி ஆட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து சீசன் இல்லாத நேரத்தில் கூட அந்த ஃப்ரூட்டோ பழமோ நமக்கு கிடைக்குதுன்னா இந்த ப்ரிசர்வேஷன் மூலமாக தான். ஸோ நம்ம சாப்பிட உணவில் வந்து வெரைட்டி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சீசனில் இல்லாத வெஜிடபிள்ஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். Have you ever got tired of eating the same vegetables which are not in season, which are in season? ஸோ இப்போ சீசனில் இருக்கிற வெஜிடபிள்ஸே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்கு போர் ஆகிடும், டயர்ட் ஆகிடும். ஸோ சீசனில் இருக்கிற வெஜிடபிள்ஸோட சீசனில் இல்லாத வெஜிடபிள்ஸும் நம்ம கலந்து சாப்பிட்டோன்னா நமக்கு அது ஒரு வெரைட்டியாக தெரியும். Is it not nice to eat peas when they are either very expensive in the market or are not available? சீசனில் இல்லாதப்போ கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு ருசியாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து போட்டுன்னு கூட வாங்குவோம். விலை அதிகமாக இருந்தால் கூட ஒரு சில வாங்கிட்டு போயிடுவாங்க அத்தை. ஸோ ஈட்டிங் காலிஃப்ளவர் இன் புலாவ் ஆர் cauliflower vegetables during the summer month adds to the interest in the meals. ஸோ வெயில் காலத்தில் நம்ம காலிஃப்ளவர் கிடச்சிதுன்னா நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். காலிஃப்ளவர் வாங்கிட்டு போய் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு. ஏன்னா காலிஃப்ளவர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ். இந்த சேம் வே ஈட்டிங் சம் சட்னி, பாப்பட் ஆர் பிக்கல் அலாங் வித் த மீல்ஸ் ஆட்ஸ் த வெரைட்டி. ஸோ சாப்பிடும் போது நம்ம சட்னி எடுத்துக்கிறது, சட்னினா இந்த கோங்கூரா சட்னி எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அப்புறம் பாப்படு, அப்பளம், அப்புறம் பிக்கல், ஊறுகாய். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றது நமக்கு வந்து சாப்பாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வெரைட்டி ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால் இதெல்லாம் கிடைக்குதுன்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன்னால தான் நமக்கு கிடைக்குது. ப்ரிசர்விங் ஃபுட் when there is a season makes this possible. ஸோ சீசன் இருக்கும் போதே ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சீசன் இல்லாதப்போ நமக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது, சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ரீச்சஸ் ஏரியா வேர் த ஃபுட் ஐட்டம்ஸ் இஸ் நாட் க்ரோன். சொன்ன மாதிரி ஒரு இடத்துல விளையிற பொருள் இன்னொரு இடத்துல விளையிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்த்து அங்கே இருக்க மக்கள் அதை கன்சியூம் பண்ணுற வரைக்கும் அந்த உணவு, அந்த காய், அந்த வெஜிடபிள், அந்த ஃப்ரூட் வந்து நல்லபடியாக இருக்கணும், கெடாமல் இருக்கணும், கலரும் சரி, டேஸ்ட்டும் சரி, டெக்ஸ்டரும் சரி மாறாமல் இருக்கணும்னா நமக்கு ஃபுட் ப்ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். In some areas of Rajasthan, which are desert areas, and in Himalaya regions that are covered with snow most of the time, very few food can be grown. ஸோ ராஜஸ்தான் மாதிரி பாலைவனத்துலேயும் சரி, ஹிமாலயா மாதிரி குளிர் பிரதேசத்துலையும் சரி சாப்பிட்றதுக்கான வெரைட்டி ஃபுட்டு வெரைட்டி வந்து கிடைக்காது. ஏன்னா காய்கறி அந்த அளவுக்கு அந்த ரெண்டு ஏரியாலையும் விளையாது.
Availability of some preserved food can add to the variety and nutritive value of meals. ஸோ ப்ரிசர்வ் ஃபுட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க சாப்பிட்ற உணவில் வெரைட்டியும் ஆட் ஆகுது, அதே நேரம் அவங்களுக்கு தேவையான சத்துணவும் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்க்ளூஷன் ஆஃப் டீஹைட்ரேட்டட் பீஸ், க்ரீன் லீஃபி வெஜிடேபிள்ஸ், கேண்ட் ஃப்ரூட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் டீஹைட்ரேட்டட் பண்ண ஃபுட்டு. சொன்ன மாதிரி பீஸு ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை வந்து ஃப்ரீசரில் ஏர் டைட் கவரில் பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கிறது. க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. கேண்டு ஃப்ரூட்டு, கேனில் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வ்டு ஃபுட்டை வந்து அந்த மாதிரி கிடைக்கக்கூடியாத ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைக்கக்கூடியாத இடத்துல வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபுட்ஸ். இந்த மீல்ஸ் இஸ் குட் ஐடியா இன் சச் ஏரியாஸ். அடுத்து மேக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ஈஸியர். அதாவது ஃபுட்டு ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதும் ஸ்டோரேஜ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபுட்டு வந்து அப்படியே வயல்லேருந்து கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் விற்கும்போது அதுக்கான ஸ்பேஸு, அதோட வெயிட் அதிகமாக இருக்கும். அதே அந்த ஃபுட்டை வந்து கட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி நம்ம பேக்கெட்டாக போட்டு வைக்கிறோன்னா அதோட வெயிட்டும் அதோட சைஸும் வந்து நமக்கு வந்து சின்னதாக இருக்கும். அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். Preservation of food usually reduces bulk. This makes their transportation and storage easier since it requires less space. For example, if you dry green leafy vegetables such as mint, methi, coriander, etc., their weight and volume reduces, thus making their storage easier. So ப்ரிசர்வ் பண்ணுற க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், மின்ட்னா புதினா, மேத்தினா வெந்தயக்கீரை, கோரியண்டர், கொத்தமல்லி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட யூஷுவல் வெயிட்டை விட, யூஷுவல் சைஸை விட நமக்கு வந்து இது வந்து கம்மி சைஸ், கம்மி வெயிட்டில் இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஸ்பேஸும் வந்து கம்மியாக யூசேஜ் ஆகும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ப்ராப்பராக இருக்கும். நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வை டஸ் ஃபுட் கெட் ஸ்பாயில்ட்? எதனால ஃபுட்டு வந்து கெடுது? ஃபுட் இஸ் செட் டு பி ஸ்பாயில்ட் இஃப் தேர் இஸ் அ ரோட்டிங் ஸ்மெல். அதுலேருந்து பேட் ஸ்மெல் வருது, ரொம்ப மோசமான அழுகி போன ஸ்மெல் வருது ஃபுட்டில் இருந்தால் ஃபுட்டு வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம். தட் இஸ் பேட் ஸ்மெல்லு. ஃபர்மெண்டேஷன்னா புளிப்புத்தன்மை, புளிச்சு போகிறது, சரிங்களா? அப்புறம் தட் இஸ் பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கும், கேஸ் மாதிரி அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஃபுட்டு mold, that is spongy growth on the food stuff. அதாவது ஃபுட்லேருந்து வந்து பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு, நொறையாக இருக்குது, பேட் ஸ்மெல் வருது, ஸ்பாஞ்ச் மாதிரி வெள்ளை கலரில் ஏதோ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபர்மெண்டேஷன் ஆஃப் சாஃப்ட் spots or soft brown spots on fruits and vegetables is also food spoilage. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் சரி, ஒரு மாதிரி புளிப்பு தன்மையோடு இருக்குது, சாஃப்ட் ஆகிடுச்சு, ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுச்சு, அப்புறம் ப்ரௌன் ஆகிடுச்சின்னா கூட வந்து அது வந்து ஃபுட் வந்து கெட்டு போயிடுச்சு, அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆர். எதனால மெயினாக ஃபுட்டு வந்து கெட்டு போகுதுன்னா, மெயின் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது அந்த நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் சாப்பாட்டில் இருந்துச்சுன்னா ஃபுட்டு கெட்டு போயிடும். மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் வெரி ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் விச் கேன் நாட் பி ஈஸிலி சீன். கண்ணால் அதுங்களை ஈஸியாக பார்க்க முடியாது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஸ்பாயில்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் வென் த கண்டிஷன் ஆஃப் தேர் க்ரோத் ஆர் அப்ரோப்ரியேட். அவங்க வந்து க்ரோத் ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதனால் ஃபுட்டை கெடுக்கும்னா, அதுங்களோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. லைக் ஆல் லிவிங் பீயிங்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரிக்வயர்ஸ் ஏர், மாய்ஸ்சர், ரைட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபுட் டு க்ரோ அண்ட் மல்டிப்ளை. ஸோ எல்லா உயிரினங்கள் மாதிரியே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் காற்று வேணும், மாய்ஸ்சர் ஈரப்பதம் வேணும், ரைட் டெம்பரேச்சர் சரியான டெம்பரேச்சர் இருக்கணும், அப்புறம் அண்ட் ஃபுட்டு டு க்ரோ சாப்பாடு வேணும் வளர்கிறதுக்கும் மல்டிப்ளை ஆகிறதுக்கும்.
The situation which provides appropriate condition for growth of microorganisms can be listed. எதனால microorganisms என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வளருதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் ஹேவிங் ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட். எந்த சாப்பாட்டில் அதிக அளவில் ஈரப்பதம் இருக்குதோ அதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வளர்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏர் அரவுண்ட் த ஃபுட் கண்டெய்ன்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். அதே நேரம் நம்மளை சுற்றி இருக்க காற்றுலேயும் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஏதாவது சாப்பாட்டை நீங்கள் திறந்து வச்சிட்டிங்க, உள்ளே அது காற்று போய் அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அந்த சாப்பாட்டில் செட்டில் ஆகிடுச்சுன்னா அது மூலமாக சாப்பாடு கெடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஃபுட்ஸ் கெப்ட் ஃபார் எ லாங் டைம் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு சாப்பாட்டை ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, ரொம்ப நேரத்துக்கு வச்சுருக்கீங்க, அது பாலாக இருக்கட்டும், வேறு சாம்பார் ஏதாவது இருந்தால் சரி, நீங்கள் வந்து அதை வந்து அடிக்கடிக்கு ஹீட் பண்ணணும், இல்லாட்டி தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணல, ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப நேரத்துக்கு வச்சுருக்கீங்கன்னா அது வந்து கெடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. Skin of fruits and vegetables getting damaged, thus exposing the food to microorganisms. சப்போஸ் ஏதாவது ஃப்ரூட்டை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, இல்லை அதோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ஸ்கின் இல்லை, தோல் உரிச்சிருக்குன்னா அது மூலமாக கூட மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மூலமாக அந்த ஃப்ரூட்டு இல்லை வெஜிடபிள்ஸ் கெடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஃபுட்ஸ் வித் லோ சால்ட், சுகர் அண்ட் ஆசிட் கண்டென்ட், அதாவது சால்ட்டு, சுகரு, ஆசிட் இந்த மாதிரி கண்டென்ட் கம்மியாக இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து சீக்கிரம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட்டிங் இன் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். இதெல்லாம் காரணத்தால் என்ன ஆகும்னா ஃபுட்டு ஸ்பாயிலேஜ் நடக்கும், ஃபுட்டு கெட்டு போயிடும். இஃப் வி வாண்ட் டு ப்ரிவெண்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் பை மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வி மஸ்ட் ரிமூவ் த கண்டிஷன் மென்ஷன்ட் அபவ். ஸோ மேலே கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன மாதிரியான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஃபுட்டை வந்து மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லாட்டி அடிக்கடிக்கு ஹீட் பண்ணணும். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து தோல் உறிஞ்சி போய் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட கெட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நேரம் சால்ட், சுகர், ஆசிட்ஸ் கம்மியாக இருந்தால் ஃபுட் கெட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம்ஸும் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் மாதிரி தாங்க. ஸோ இதுவும் வந்து அதிக அளவில் இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டு வந்து கெட்டுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. என்சைம்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது எல்லா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லையும் இருக்குது. இது வந்து குட்டும் இருக்குது, அதிகம் ஆச்சுன்னா பேடாகிடும். என்சைம்ஸ் ஆர் நாட் ஹார்ம்ஃபுல் டு ஃபுட். என்சைம்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரீப்பிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதாவது பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு வந்து என்சைம்ஸ் ரொம்ப தேவை. எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயும் என்சைம்ஸ் இருக்கும். இதுதான் வந்து பழத்தை பழுக்க வைக்கிற வேலையெல்லாம் செய்யும் என்சைம்ஸு. A raw green mango after a few days becomes sweet in taste and yellow in color due to the enzymes action. ஸோ ஒரு பச்சையாக இருக்கிற மேங்கோ மஞ்சளாக மாறி ஸ்வீட்டாக எப்படி மாறுதுன்னா இந்த என்சைம்ஸ் இருக்கிறதுனால தான் இது நடக்குது. இஃப் வி கீப் திஸ் yellow ripe mango for few more days, பழுத்து நார்மலாக பழுத்து இருக்கிற சுச்சுவேஷனில் சாப்பிட்டுட்டா ஓகே. அதை அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, அதை இன்னும் அப்படியே பழுக்கட்டோன்னு வச்சிட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா இன்னும் அதிக பழுத்து கெட்டு போயிடும். இட் வில் பிகம் சாஃப்ட், டெவலப் பிளாக் ஸ்பாட்ஸ் அண்ட் வில் ஸ்டார்ட் ஸ்மெல்லிங் பேட். என்ன ஆகும்னா அது இன்னும் சாஃப்ட் ஆகிடும், பிளாக் ஆகிடும் மேலே, அப்புறம் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் டியூ டு கண்டினியூஸ் ஆக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். இதுதான் எதனால் நடக்குதுன்னா என்சைம்ஸ் இருக்கிறதுனால தான் நடக்குது. நோ ஒன் லைக்ஸ் டு ஈட் ஓவர் ரீப்ட் ஆர் ஸ்பாயில்ட் மேங்கோ. அதிகமாக பழுத்த இல்லை கெட்டுப்போன மேங்கோவை யாருக்கும் சாப்பிட பிடிக்காது. We know that even when the skin of fruit is not cut or damaged, it gets spoiled. ஒரு ஃப்ரூட்டு வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதே கட் பண்ணாமல் கொஞ்ச நாள் வச்சுருந்தா அட்லீஸ்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் கெட்டு போகிறத விட கட் பண்ணாமல் அப்படி வச்சுன்னா இன்னும் அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு நாளோ 2 நாளோ அது வந்து இருக்கும், நல்லபடியாக இருக்கும். திஸ் இஸ் டியூ டு த என்சைம்ஸ் ஆக்ஷன். ஸோ இது கூட வந்து எதனால் நடக்குதுன்னா இந்த என்சைம்ஸோட செயல்னால தான் நடக்குது. அடுத்தது எதனால் கெடுறதுன்னா இன்செக்ட், வார்ம்ஸ் அண்ட் ரேட்ஸ். சொன்ன மாதிரி பூச்சிகள், புழுக்கள், அப்புறம் ரேட்ஸ். சாப்பாட்டை சரியாக நீங்கள் மூடி வைக்கலைன்னா கரப்பாம்பூச்சி கிச்சன்ஸில் இருக்கும். அது வந்து சாப்பாட்டில் டேஸ்ட் பண்ணி போயிடுச்சுன்னா அது வந்து சாப்பாடு கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதே மாதிரி ரேட்ஸும் சரி, வார்ம்ஸும் சரி. வி நோட்டீஸ்டு ஸ்மால் ப்ரௌனிஷ் பிளாக் இன்செக்ட்ஸ். சின்னதாக கருப்பு கலரில் இன்செக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஸ்மால் ஒயிட் வார்ம்ஸ் இன் ரைஸ்.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் ப்ரீஃப் ஆஃப் த நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம முன்னாடியே படித்தோம். சால்ட், சுகர், ஆசிட். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது வந்து எந்த உணவில் அதிக அளவில் இருக்குதோ அந்த உணவு வந்து சீக்கிரத்தில் கெடாது, ஸ்பாயில் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு. When you make pickle at home, salt is one of the ingredient used. ஸோ மெயினான இன்க்ரீடியண்ட் ஒரு ஊறுகாயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு தான். பிசைட்ஸ் ஆடிங் டு டேஸ்ட், சால்ட் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். சால்ட் வெறும் டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறது இல்லை நம்ம ஊறுகாயில். அதுக்கு ஒரு தனிப்பட்ட வேலையே இருக்குது அந்த ஊறுகாயில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஆக்ட் ஆஸ் அ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதாவது ஃபுட்டை கெடாமல் பார்த்துக்கிற வேலையை மெயினாக அங்கே யார் பண்ணுறதுன்னா சால்ட்டு தான் பண்ணுது. இஃப் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் சால்ட் இன் பிக்கல் இஸ் லெஸ், இட் கேன் ஸ்பாயில்ட் ஆஃப்டர் சம்டைம்ஸ். ஒரு பிக்கலில் சால்ட் கம்மியாக இருக்குதுன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த சாப்பாடு அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். இன்க்ரீஸிங் த குவான்டிட்டி ஆஃப் சால்ட் இன் த ஃபுட் சேஞ்சஸ் இட்ஸ் காம்போசிஷன். அந்த உணவில் வந்து சால்ட் அதிக அளவில் ஆட் பண்ணுறதுனால அதோட அந்த ஃபுட்டோட தன்மையாக மாறிடுது. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்ட் இன் த ஃபுட்டு, ஒயாசிஸ் டேக்ஸ் பிளேஸ். அப்படின்னா என்னன்னா சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஃபுட்டில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடுறது, அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஆஸ் அ ரிசல்ட் வாட்டர் கம்ஸ் அவுட் ஆஃப் த ஃபுட். வென் தேர் இஸ் நோ ஆர் லெஸ் வாட்டர் இன் த ஃபுட், த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு க்ரோ. ஒரு ஃபுட்டில் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வளராது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த ஃபுட்லேருந்து இழுக்கிற வேலை எது பண்ணுதுன்னா அந்த சால்ட் பண்ணுது. அண்ட் த ஃபுட் பிகம்ஸ் சேஃப். ஃபுட் வந்து சேஃபாக இருக்கும் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு. சால்ட் ஆல்சோ ரிடியூசஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம்ஸ், தஸ் ப்ரிவென்டிங் த ஃபுட் ஃப்ரம் கெட்டிங் ஸ்பாயில்ட். ஸோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் மட்டும் இல்லை, என்சைம்ஸோட வேலையும் வந்து ஸ்டாப் பண்ணும் எது சால்ட்டு. Salt is used as a preservative in pickles, chutneys, sauce, canned food, etc. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சால்ட் இருக்கும். Salt is rubbed on fish which keeps to prevent it. ஸோ ஃபிஷ் மேலே கூட சால்ட்டு போட்டு நல்லா தேய்ச்சி காய வச்சு கருவாடாக போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது கூட ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லா இருக்கும் ஏன்னா சால்ட் போட்டதுனால. அடுத்த நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா sugar. Some preserved food where sugar is used as a preservative. ஸோ சுகர் எந்த மாதிரி இடத்துல ப்ரிசர்வேட்டிவாக வேலை செய்யுதுன்னா தீஸ் ஆர் ஜாம்ஸ், முரப்பாஸ், ஸ்குவாஷஸ். அதாவது ஜாம்ஸும் சரி, ஸ்குவாஷஸ்னால் ஜூஸு, முரப்பாஸ் வந்து அதுவும் சுகர் போட்டு நல்லா திக்காக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் பண்ணுவாங்க முரப்பாஸு. Like in pickle, chutneys, etc., sugar is added to these foods not only for taste but also as a preservative. ப்ரிசர்வேட்டிவாகவும் இது ஆக்ட் பண்ணும். The proportion of sugar has to be correct to protect them from spoiling. இதில் வந்து சுகரோட அளவு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு வந்து கெடாமல் இருக்கும். The sugar dissolved in the water available in the food items. Sugar dissolves in the water. சுகர் வந்து இப்போ ஏற்கனவே அந்த கட் பண்ண ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸும் சரி ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும். சுகர் வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணிலேயே ஆட் ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். This results in less water being available for the growth of microorganisms. அதனால் என்ன ஆகும், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வளர்கிறதுக்கு தண்ணி அங்கே கம்மியாக இருக்கும். ஏன்னா இருக்கிற தண்ணியிலே சுகரெல்லாம் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே ப்ராப்பராக பியூர் வாட்டர் தண்ணி இல்லை மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் கிருமிகள் வளர்கிறதுக்கு. ஹென்ஸ் த ஃபுட் பிகம்ஸ் சேஃப். அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபுட்டு வந்து நமக்கு சேஃப் ஆகிடுது. ஆசிட்ஸ் எப்படி நமக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோர் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க, வினிகர் எடுத்துக்கோங்க, சிட்ரிக் ஆசிட் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து ஆசிட்ஸு. ஸோ இதெல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸாக வேலை செய்யும். வினிகர் இஸ் யூஸ்ட் டு ப்ரிசர்வ் ஆனியன்ஸ், டொமேட்டோ கெச்சப்ஸ், லைம் ஜூஸ் இஸ் யூஸ்ட் இன் பிக்கிள்ஸ், சிட்ரிக் ஆசிட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் ஸ்குவாஷஸ். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர் வந்து நம்ம ஆனியன், டொமேட்டோ கெச்சப்லலாம் யூஸ் பண்ணுவாங்களா, லைம் ஜூஸ் வந்து எலுமிச்சை சாறு எதுலன்னா பிக்கிள்ஸ் ஊறுகாயில் யூஸ் பண்ணுவாங்க. சிட்ரிக் ஆசிட்ஸ் எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்குவாஷஸ், அதாவது ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆசிட்ஸ் இன்க்ரீசஸ் த ஆசிடிக் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட் ஐட்டம், thus prevents the activity of and growth of the microorganisms. ஸோ அந்த உணவில் இருக்கிற ஆசிட்
அசிடிக் கண்டென்ட்டை அதிகப்படுத்துகிறோம். அதனால் என்ன ஆகும்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் க்ரோ பண்ணாது. அடுத்து ஆயில் அண்ட் ஸ்பைசஸும் ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ். எப்படின்னா தீஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் பிக்கல்ஸ், ஊறுகாயில் யூஸ் பண்ணுவாங்க. மஸ்டர்ட் பவுடர் ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், தஸ் ப்ரிவெண்டிங் ஸ்பாயிலேஜ். ஊறுகாவை வந்து நம்ம கடுகு எல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறோம்ல, ஸோ அந்த பவுடர்னால என்ன ஆகுதுன்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வளராது. மிளகா நிறைய யூஸ் பண்ணுவாங்க காரத்துக்காக, பிக்கல்ஸில் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ சால்ட் மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ் எல்லாம் கூட என்ன பண்ணுதுன்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸை வந்து வளர விடாது. அதனால அந்த பிக்கல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. When pickle is made at home, we have to observe that oil is poured to cover the mangoes, lemons or other vegetables which are being pickled. ஸோ நம்ம என்ன ஊறுகாய் போடுறோமோ அது மாங்காய் இருக்கட்டும், எலுமிச்சை பழம் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிக்கல் போடுறோம், ஊறுகாய் போடுறோன்னா நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. ஏன்னா எலுமிச்சை பழம் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிக்கல் போடுறோம், ஊறுகாய் போடுறோன்னா நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. ஏன்னா எண்ணெய் வந்து அளவு அதிகமாக இருக்கும், ஊறுகாய் விட எண்ணெய் வந்து ஒரு லெவல் மேலே இருக்கும். ஏன்னா காற்றுக்கும் பிக்கலுக்கும் ஊறுகாய்க்கு நடுவில் ஆயில் வந்து ஒரு சுவர் மாதிரி வேலை செய்யும். ஏரில் ஏற்கனவே நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் உள்ளே வந்து அந்த ஊறுகாய்க்குள்ளே போகக்கூடாது, டச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆயில் என்னவா வேலை செய்யணும், நமக்கு வந்து ஒரு நல்ல சுவராட்டம் அங்கே வந்து வேலை செய்யும். மைக்ரோ ஆர்கனிசம்ஸை வந்து உள்ளே வர விடாமல் பார்த்துக்கும். So the oil act as a protective cover and has two advantages. இதுக்கு ரெண்டு அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா prevents contact of microorganisms with the food, hence they cannot spoil the food. ஸோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஃபுட்டை டச் பண்ணாமல் பார்த்துக்கும், அதனால் ஃபுட்டு வந்து கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் prevents contact of air with food, hence the microorganisms cannot grow and spoil the food. ஸோ என்ன ஆகும்னா ஏரும் ஃபுட்டையும் கான்டாக்டில் வர விடாமல் பார்த்துக்கும். அதனால் ஃபுட்டில் ஏதாவது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருந்தால் கூட அதை வந்து க்ரோ ஆகாது, அப்படியே அங்கேயே அழிச்சு போயிடும். அதனால் ஃபுட்டும் வந்து நமக்கு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், டிஸ்கிரைப் த வேரியஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட் அட் ஹோம். வீட்டில் நம்ம ஃபுட்டை எப்படி பதம்படுத்தி வைக்கலாம், கெடாமல் பார்த்துக்கலான்னா, மெத்தட் ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட் அட் ஹோம்னா ஃபுட் கேன் பி ப்ரிசர்வ்ட் அட் ஹோம் பை ஃபாலோயிங் மெத்தட். என்னென்ன மெத்தட்னா, ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன், செகண்ட் டீஹைட்ரேஷன் சொன்ன மாதிரி சாப்பாட்டில் இருக்க ஃபுல் அந்த நீர் சத்தையை எடுத்துடுறது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து லோவரிங் டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறது. எங்கே நடக்கும்னா இந்த வேலைனா ஃப்ரிட்ஜு கூலாக வச்சுக்கிறது ஃபுட்டை. நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர், சாப்பாட்டை அடிக்கடிக்கு சூட் பண்ணிகிட்டே இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து யூஸிங் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சொன்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சால்ட், சுகர், ஆசிட்ஸ், அந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டை வந்து கெடாமல் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன்று டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். டீஹைட்ரேஷன்னா என்னென்னா, த வேர்ட் டீஹைட்ரேஷன் மீன்ஸ் ரிமூவிங் வாட்டர் ஆர் மாய்ஸ்சர் ஃப்ரம் ஃபுட். த ஹோம் மெத்தட் ஆஃப் டீஹைட்ரேஷன் இஸ் சன் ட்ரையிங், வெயிலில் காய வைக்கிறது. அப்பளம் வத்தலெல்லாம் போடுவோம்ல, அதுதான். சம் ஃபுட்ஸ் ஆர் ட்ரைட் ஆஸ் தே ஆர். எக்ஸாம்பிள், வேறு என்ன மாதிரியான ஃபுட்டு அப்பளம் வத்தல் தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் லீஃபி வெஜிடேபிள்ஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா மேத்தினா இது வெந்தயக்கீரை, அப்புறம் புதினா, அப்புறம் கொரியண்டர், இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் காலிஃப்ளவர், கிரேப்ஸ், ஆம்லா, ஆனியன், ரா மேங்கோஸ் எக்ஸெட்ரா. ஆம்லானா இது நெல்லிக்காய், ஆம்லானா நெல்லிக்காய். அடுத்து வந்து ரா மேங்கோஸ்னால் மாங்காய். சம் ஃபுட்ஸ் ஆர் குக்டு அண்ட் தென் ட்ரைடு. ஒரு சில ஃபுட் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய போடுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ சிப்ஸ் போடுவோம்ல, கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை காய வைக்கிறது, கட் பண்ணி வேக வச்சுட்டு அப்புறம் காய போடுறது. எக்ஸாம்பிள்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ், பாப்படு, பனானா சிப்ஸ், அப்புறம் வாதிஸ் எக்ஸெட்ரா. த மோஸ்ட் appropriate weather to dry food is when the air is dry and then there is strong sunshine. ரொம்ப கரெக்டான வெதர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வத்தல் போடுறதுக்கு, டீஹைட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்று வந்து ட்ரையாக இருக்கணும், அதே நேரம் ஸ்ட்ராங்காக ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கணும். அடுத்து லோவரிங் டெம்பரேச்சர், சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. யூஸிங் லோ
temperature to preserve food works in the principles that low temperature slows microbial and enzymes action. So microorganisms oda action enzymes oda action இது கம்மி பண்ணிடும் low temperature. The food is thus prevented from spoilage. Foods can be preserved at low temperature by எப்படி எந்த மாதிரி டெம்பரேச்சர்னா ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கலாம் 4 degree Celsius to 7 degree Celsius. அப்புறம் கோல்ட் ஸ்டோரேஜ் 1 degree Celsius to 4 degree Celsius. அப்புறம் ஃப்ரீசிங் 8 degree Celsius அண்ட் பிலோவில் ஃப்ரீசிங் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர்னால் அடிக்கடிக்கு சூடு பண்ணுறது. பை இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் என்சைம்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் டிஸ்ட்ராய்ட் லீவிங் த ஃபுட் சேஃப் ஃபார் ஸ்பாயிலேஜ். ஸோ சூட் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஹீட்னால கூட மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அழிஞ்சு போயிடும். அதனால ஃபுட்டு வந்து கெடாது. ஆல் ஆர்கனிசம்ஸ் நாட் கில்டு பை இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். எல்லா ஆர்கனிசம்ஸும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சாகாது, அழியாது. தேர் ஆர் சம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் விச் do not get destroyed at high temperature. ஒரு சில மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்காங்க ஹை டெம்பரேச்சர் எவ்வளோ சூட் பண்ணாலும் அழியாது. If these microorganisms are not killed, they can spoil food items once temperature is lowered. ஸோ என்ன ஆகும்னா அந்த ஃபுட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது என்ன ஆகிடும்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து அந்த ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. தேர் ஆர் மெயின்லி 2 methods ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட் பை யூஸிங் ஹை டெம்பரேச்சர். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓரளவு மைக்ரோ ஆர்கனிசம்ஸை வந்து இந்த மாதிரி சூட் பண்ணுற மெத்தட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருந்தால் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு அதை வந்து சூட் பண்ணி இப்போ காலையில் ஒர்க்கு போகும்போது சாம்பார் வச்சுட்டாங்கன்னா அது மத்தியானம் சூட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ சூட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சாம்பார் கெடாமல் இருக்கும், நம்ம வந்து அதை தைரியமாக சாப்பிட்லாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஃபுட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்டரைசேஷன் சொன்ன மாதிரி பாலுக்கு பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரிஸில் பண்ணுவாங்க இதை. நெக்ஸ்ட்டு ஸ்டெர்லைசேஷன், அதாவது ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க வைக்கிறது. சரிங்களா? அடுத்தது யூஸிங் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். எனி சப்ஸ்டான்ஸ் தட் இஸ் ஆடட் டு ஃபுட் டு மேக் இட் லாஸ்ட் ஃபார் அ லாங்கர் டைம் இஸ் கால்ட் அஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சாப்பாடு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு சில ஆட் பண்ணுறோம்ல பொருள், அந்த பொருட்களை தான் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட், சுகர் ஆர் ஆசிட் இன் த ஃபுட் ப்ரிவென்ட்ஸ் இட்ஸ் ஸ்பாயிலேஜ். ஸோ சால்ட்டு, சுகர், ஆசிட்ஸ் வந்து சாப்பாட்டில் அதிக அளவில் இருந்தால் அந்த சாப்பாடு கெடாது. தேர்ஃபோர் சால்ட், சுகர் ஆர் ஆசிட்ஸ் ஆர் சப்ஸ்டான்சஸ் விச் ஆக்ட் ஆஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இதுங்களை தான் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். There are 2 types of preservatives. 2 விதமான preservatives இருக்குது. Natural preservatives, salt, sugar, lime juice, vinegar, oil and spices are natural preservatives. Chemical preservatives எதுன்னு பார்த்தீங்கன்னா potassium metadisulfite, citric acids and sodium benzoate are chemical preservatives. ஸோ இதுதாங்க இந்த லெசனில் இருக்க முக்கியமான ஒரு சில கொஷின்ஸு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நன்றி, வணக்கம்.